யதார்த்தம் என்ற சிறுகதை என்னுடைய ஆசிரியர் சு தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அவங்க எப்பவுமே பெண்களுடைய மனநிலை, பெண்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில சில நிலைகளை சந்திக்கிறாங்க, அதை வைத்துதான் அவங்களுடைய படைப்புகள் அமைகின்றன. அந்த வகையில் யதார்த்தம் என்ற சிறுகதை ஒரு பெண் கண்ணம்மா எப்படி தன்னுடைய இழப்பை மீண்டு தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு மீண்டும் யதார்த்தமான வாழ்க்கைக்கு வருகிறாள் என்பதுதான் இக்கதையின் மையக்கருத்தாக அமைகிறது. முதல்ல கண்ணம்மா, அவனுடைய கணவன் மாரியவன், இந்த 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு, 3 வயது மகன். இந்த 3 பேர் பின்னணியில தான் இந்த சிறுகதை அமைகிறது. கண்ணம்மாவுடைய பையனுக்கு காய்ச்சல் அடிக்குது. அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. விவசாய குழுக்களாக இருக்கக்கூடிய இவங்களால நினைச்ச உடனே மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க கையில காசு இல்லை, பணம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு வசதிகளும் இல்லை. அரசு மருத்துவமனைக்கு தான் செல்லணும். அரசு மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்க வேலைக்கு போகாம, ஏனென்றால் அவங்க விவசாய குழுக்களாக நடவு வேலைக்கு செல்றாங்க. நடவு காலத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா அடுத்த நாள் அவங்களால வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கு வேலையை விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்ற இந்த நிலையில அவங்க வேலைக்கு போயே ஆகணும், இல்லைன்னா அடுத்த வேலை உடனே அவங்க கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. 3 வயது மகனுக்கு பயங்கர காய்ச்சல் அடிக்குது. அதை சரி செய்யறதுக்காக மருத்துவமனைக்கு போகாம மாரியப்பன் சொல்றான், இன்னைக்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம், அவனுக்கு அந்த முக்கு கடையில மாத்திரை வாங்கிட்டு வந்து தரேன், அவன் சரியாயிடுவான், காப்பி தண்ணி குடிச்சு படுக்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். கண்ணம்மாவும் அதை ஏற்றுக்கிறான். ஏன்னா கணவனுடைய நிலையும் புரிஞ்சுக்கிறான், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் புரிஞ்சுக்கொண்டு 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த 3 வயது மகனை வீட்டில் விட்டுட்டு அவங்களுடைய மாரியப்பனுடைய அம்மா விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. மாலை திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பயங்கர காய்ச்சல் அடிக்குது. தொட்டு பார்த்தா தூக்கி வாரி போடுது. 2 பேரும் உடனே வாரி அழைத்துக் கொண்டு அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு செல்றாங்க. அப்படி இரவு நேரம் மாலை 6-7 மணிக்கு மேல ஆகிவிட்டதுனால அங்க மருத்துவர் இல்லை. மருத்துவர் இல்லாத நிலையிலும் அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் அவருக்கு உதவி செய்யறாங்க. இருந்தாலும் அந்த பையனுடைய காய்ச்சல்னால நடு நசியில அவன் இறந்துடான். அந்த இறந்த துக்கத்தை கூட கண்ணம்மால வெளிப்படுத்த முடியாம அவன் அழுகிறா. அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் அவங்களை திட்டுறாங்க, நீங்க வெளியே போங்கன்றாங்க. வேற வழி இல்லாம அந்த மருத்துவமனையின் வெளியில் மரத்தடியில் கண்ணம்மாவும் மாரியப்பனும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கண்ணம்மா தன்னுடைய ஆற்றாமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அழுகிறார். ஆனால் மாரியப்பன் அவனால் அழுக முடியாம அதை கட்டுப்படுத்தி கொண்டு எப்போது நான் இந்த துக்கத்தை வெளிப்படுத்துவேன் என்ற தன்னுடைய மனநிலைகளை எல்லாம், தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அடக்கி கொண்டு காத்திருக்கிறார். இரவு முழுவதும் அவங்க அந்த மரத்தடியிலேயே காத்திருக்காங்க. காலையில அந்த அம்மா வந்த உடனே இந்த மாரியப்பன் அம்மாவை கட்டி பிடித்து கொண்டு அழுகிறான், விம்பி விம்பி அழுகிறான். எனக்குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் இல்ல, மனமும் துக்கத்தின் அடைத்துக் கொண்டு அவனுடைய துக்கமானது துன்பமானது வெளிப்படுகிறது. இந்த நிலையை ஆசிரியர் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். கண்ணம்மா ஆற்றாமையின் வெளிப்பாடாக அழுது அழுது கண்கள் வீங்கி போய் காட்சி அளிக்கிறார். அந்த மாரியப்பனுடைய அம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். காலையில் அவனுடைய அந்த 3 வயது மகனை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எடுத்துக்கொண்டு எதில் செல்வது? பேருந்தில் செல்ல வேண்டாம் என்றால் அதற்கு காசு இல்லை, பேருந்தில் செல்ல முடியாது. இறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு எப்படி பேருந்தில் செல்வது? கார் பிடித்துக் கொண்டு செல்லலாம் என்றால் அதுக்கு அவர்களிடம் பணம் இல்லை. பணமும் சில்லறை காசுகள் மட்டுமே வைத்துக் கொண்டு 2 தவிக்கிறார்கள். இறுதியாக மாரியப்பன் ஒரு முடிவுக்கு வருகிறான். தன் மனைவியும் மகனையும் அம்மாவையும் கூட்டிச் சென்று பேருந்தில் ஏற்றி ஒவ்வொருக்குமாக டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்கிறான். தன் இறந்த பிள்ளையை கையில் ஏற்றி கொண்டு உயிரோடு இருப்பதாக நடித்துக் கொண்டவன் அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்திருக்கின்ற நிலை இன்று பல பேரிடம் வாழ்க்கையின் சூழல்களை அது தெரிவிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த கண்ணம்மாவின் நிலையும் தளதளத்த குரலில் அழுகவும் முடியாமல் அவள் பேருந்தில் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய மாமியார் பக்கத்தில் அவளை கட்டி பிடித்துக் கொண்டு அவள் உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு அவளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை தத்ரூபமாக படித்திருக்கிறார் சிறுகதை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள். அடுத்ததாக அவர்கள் செல்கின்ற போதே 2-3 நிறுத்தங்களுக்கு பிறகு கண்ணம்மாவால் தன்னுடைய துக்கத்தை அடக்க முடியாமல் பீரிட்டுக் கொண்டு அழுது விடுகிறார். தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து அழுகின்ற அவருடைய காட்சியை அனைவரும் பரிதாபப்பட்டு ஆறுதல் சொல்கிறார்கள். ஆனால் யாரும் உதவி செய்ய வரவில்லை. எனவே பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு விடுகிறார்கள். இந்த மூவரும் என்ன செய்வது என்று திகைத்திருக்கும் போது மாரியப்பனுக்கு தன் மகன் இறந்த நிலையை விட கண்ணம்மாவின் மீது கோபமாக வருகிறது. கடைசியில் ஒரு வழியாக ஊருக்கு செல்கிறார்கள். அப்படி ஊருக்கு செல்கின்ற பின்பும் கண்ணம்மா அழுது கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நிலைகளிலும் அவள் தன்னுடைய மகனை நினைத்து, அவனுடைய விளையாட்டு பொருட்களை நினைத்து, அவனை காப்பாற்றிருக்கலாம் என்று நினைத்து, அவனை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம் என்று நினைத்து, யதார்த்தமான வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, நாம் இப்படி செய்து விட்டோமே என்று ஒவ்வொரு நிமிடமும் அழுது கொண்டிருக்கிறார். 2 நாட்கள் அழுது முடித்த பிறகு மாரியப்பனின் அம்மா அவளுடைய தோளில் கை வைத்து சொல்கிறார், என்னதான் அழுதாலும் இறந்தவன் திரும்பி வரப் போவதில்லை, நம்மளுடைய வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார். அழுதழுது பெற்றாலும் நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அழுதழுது பெற்றாலும் அவள்தான்
பிள்ளையை பெற வேண்டும் என்ற ஒரு பழமொழியை சொல்லி அவளை தேற்றுகிறார். உண்மையை உணர்ந்து கொண்ட கண்ணம்மா வாழ்வின் துன்பமும் இன்பமும் எப்போது வரும் எப்போது போகும் என்று தெரியாது. அந்த நிலையில் வாழ்க்கையின் அவலங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும் என்ற மன உறுதியோடு அடுத்த நாள் காலையில் அவர் திரும்பவும் வயல்வேலைக்கு செல்கிறார். இவ்வாறாக சிறுகதை ஆசிரியர் கதையை முடிக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், வாழ்க்கை மேடுபள்ளம் நிறைந்தது, இன்பம் துன்பமும் நிறைந்தது, பிறப்பும் இறப்பும் இயல்பான வாழ்க்கையில் அமைகின்ற ஒன்றுதான். அந்த நிலையில் ஒரு பெண் என்பவள் அனைத்தையும் சாதித்து அவளுடைய மனநிலைகளில் அனைத்தையும் தாண்டி வரக்கூடியவர். அவளால் அனைத்தையும் நடத்த முடியும் என்ற நிலையில் அவள் ஒவ்வொரு நிலைகளிலும் அவளுடைய வாழ்க்கை அமைகிறது. கண்ணம்மா மீண்டும் ஒரு பெண்ணாக தன்னுடைய துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு வெற்றிகரமாக அடுத்த கட்டத்திற்கு செல்கிறாள் என்பதே வாழ்வின் நிலைகளில் யதார்த்தமான வாழ்க்கைக்கு நாம் உட்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான். தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை, இன்பங்களை விட துன்பங்களை சகித்துக் கொண்டு வெற்றி பெறுவதற்குரிய அடுத்த கட்ட நகரம் தான் மனித வாழ்க்கையாக அமைகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கிறது என்பதை தமிழ்ச்செல்வி அவர்கள் இந்த சிறுகதை மூலம் வெளிப்படுத்துகிறார். இதை நாம் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பல தடைகள் வரத்தான் செய்யும், பல இன்னல்கள் வரத்தான் செய்யும். அந்த இன்னல்களையும் தடைகளையும் தாண்டி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதில் தான் நாம் வெற்றி அமைகிறது என்பதை இந்த சிறுகதை சொல்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.